வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டசபை இன்று 4வது நாள் நடக்கும் போதே நேரடியாக சட்டசபைக்கு செல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்ற செந்தில் பாலாஜி திடீரென்று நீதிபதி வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பால் தற்பொழுது அதிர்ச்சியில் திமுகவினர்கள். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை காலகட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி வகித்து வந்தார். அப்பொழுது வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடியும் செய்தார். இந்த வழக்கானது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP MLAக்களுக்கு மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கானது 2000ற்கு மேற்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது என்ற தொடர்ச்சியாக 150 பேர் நேரில் ஆஜராகும்படி சம்மனும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகியிருந்தார். சட்டசபைக்கு செல்லாமல் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை சுட்டிக்காட்டி நேரடியாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட 2222 பேரில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 150 ஏற்கனவே ஆஜராகியிருந்த நிலையில் இன்று மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி உள்ளார். பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்க சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் அன்றைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும் தற்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக சாட்சிகள் அனைத்தும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் இருக்கிறது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஏற்கனவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்டுத்தான் அவர் சிறையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்டால் நிச்சயமாக அவரது பதவி பறிபோவதோடு திமுகவின் ஒட்டுமொத்த நற்பெயரும் பறிபோகும். அது மட்டுமல்லாமல் சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஒருவேளை அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சிறப்பாகத்தான் நடைபெறுகிறதா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.